ஏன் அந்த வார்த்தை அடைமொழி இங்க சேர்த்தாள் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த அப்படின்னா, நீங்க அந்த வாமனனா இருந்தவன் திரிவிக்ரமன அவதாரம் எடுக்கச்சே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் என்ன ஆறுது. அந்த சந்தர்ப்பத்துல பகவான் சின்ன குழந்தையவரா பெரிய ஆளா ஆயிடுறான், வளர்ந்துட்டே போறது. இதெல்லாம் நம்ம கதை பார்த்துருக்கோம். அது எங்க வரைக்கும் போறது? உலகளக்க போறது. உலகளக்க போறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லோகமாக பகவானுடைய திருவடி பெருசாயிண்டே போறது, அதுதானே அர்த்தம். ஸோ பகவானுடைய திருவடி சம்பந்தம் இந்த பூமியில் இருக்கிறவாளுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு லோகத்துல இருக்கிறவாளுக்கும் 7-14 லோகத்துல இருக்கிறவாளுக்கும் இந்த சம்பந்தம் வேணுங்கிறத காட்டுறதுக்காக அவர் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார். அதையே இங்க புரிஞ்சு பாருங்களேன், என்ன அழகு. அவ்வளோ பேரும் காத்துட்டு இருக்கா ராமாவதாரம் எடுக்கிறது, ராமன் அவதாரம் எடுக்கிறது, ராமனாக விஷ்ணு அவதாரம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்கா. ஏன் காத்துட்டு இருக்கா? அவாவா ஒண்ணு ராவணனுடைய சம்ஹாரம் ஆகணும், அது ஓகே. ஆனால் சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படிங்கிறார் தேசிகன். அந்த மாதிரி சபரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சபரி மட்டுமா, எவ்வளோ பேர் வெயிட் பண்றா. நான் யாருக்குமே சொல்ல முடியல, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்காதவன்னு ஆதித்த ஹிருதயத்தை அகத்தியர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முனிவர்களும் எங்கெல்லாம் இருக்கிற அத்தனை பேர் இந்த பூலோகத்துக்கு வந்து பூலோகத்துல பகவானுடைய திருவடி சம்பந்தம் வேணும் அப்படின்னு 7 பூலோகத்தை உலகங்களையும் அடந்தவன், அடைந்து எல்லாவற்றையும் அளந்த அவன் இப்பொழுது என்னவா இருக்கான்? உத்தமனாக இருக்கான். அந்த உத்தம